இன்றைய நாளிலே தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே தேவ செய்தி அளிக்கும்படியாக ஜோசப் சாகராஜ் அவர்கள் என்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய உபதேச ரீதியான காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவினுடைய இருப்பு மற்றும் வரங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை தொடங்குகின்றோம். ஒருவேளை இந்த வாரம் முடிந்தால் முடித்து விடலாம், இல்லை என்றால் அடுத்த வாரம் முடிக்கலாம். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார் என்று பேதுரு கூறுகிறார். இது கொர்நேலியின் வீட்டில் நடந்ததை பற்றி பேதுரு எருசலேமில் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் சபையாருக்கும் விவரித்த போது இவ்வாறு கூறினார். அவர் ஆதியிலே என்று கூறினது சபையின் தொடக்க நாளை குறிப்பதாக இருக்கிறது. சபையை தோற்றுவிக்க தேவன் நமது கர்த்தர் உயிர்த்தெழுந்த பஸ்கா ஞாயிற்றுக்கு பின் வந்த பெந்தகோஸ்தே நாளை தேர்ந்து கொண்டார். பெந்தகோஸ்தே நாளில் சபையை தோற்றுவிக்க வேண்டும் என்று தேவன் தேர்ந்து கொண்டது ஏன்? சமாரிய பெண்ணிடம் கிணற்றண்டையில் பேசும்போது நமது கர்த்தர், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று உரைத்திருந்தார். யோவான் 4:22. இந்த கூற்று நிறைவேறும் விதத்துல யூதர்கள் யாவரும் எருசலேமிலே ஒன்று கூடும் திருவிழாக்களில் ஒன்றாகிய பெந்தகோஸ்தே நாளை சபை நிலைநாட்டப்படும் நாளாக தேவன் தேர்ந்து கொண்டார். வருடத்தில் 3 தரம் யூதர்கள் எல்லோரும் எருசலேம் தேவாலயத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிட்டிருந்தார். அந்த 3 நாள் என்னவென்று பார்க்கும்போது, எகிப்திலிருந்து வெளியேறதை நினைவு கூறும் பஸ்கா ஒரு பண்டிகை, அடுத்தது கோதுமை என்பதை மற்றும் தோராவை கொடுத்ததை கொண்டாடும் ஷாவுத் வாரங்களின் பண்டிகை, இதுதான் பெந்தகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் இஸ்ரவேலர்கள் பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் அலைந்து திரிந்ததை குறிக்கும் இலையுதிர் கால அறுவடை பண்டிகையான சுக்கோத், அது கூடாரங்களின் பண்டிகை என்று. பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, கூடாரங்களின் பண்டிகை, இந்த 3 பண்டிகைகளுக்கும் அவர்கள் எருசலேமிலே ஒன்று கூட வேண்டும். அதுல யாத்திராம 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 17ஆம் வசனம் வரை இது குறிப்பிடப்படுகிறது. வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் விட வேண்டாம். நீ உன் வயலில் விதைத்த உன் பயிர் விளைவுகளின் முதல் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும், வருஷம் முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிப்பாயாக. ஆக வருஷத்தில் 3 தரம் உன் ஆண்மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் விளக்கமாக உபாகமம் 16ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை பார்ப்போம். 6ல இருந்து, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடியற் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. நீ 6 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாக இருக்கும். அதுல யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகை, அதாவது பெந்தகோஸ்தே பண்டிகை, உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கை பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு
நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளை நிறைவேற்றி கட்டளைகளை கை கொண்டு இதை நீ செய்ய கடவுள். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் வாசல்களுக்கு லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவைகளும் சந்தோஷப்பட கடவீர்கள். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாள் அளவும் பண்டிகை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும், இந்த வாரங்களின் பண்டிகை என்பதுதான் பெந்தகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆக கர்த்தர் சமாரிய பெண்ணிடம் கூறினது என்ன சொன்னார்? ரட்சிப்பு யூதர்கள் வழியாகவே வர வேண்டும் என்று சொன்னார். அப்ப எல்லா யூதர்களும் ஒன்று கொடுக்கிற ஒரு நாள் எதுன்னு பார்க்கும்போது அது பெந்தகோஸ்தே பண்டிகை. பஸ்கா பண்டிகையில இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அந்த பஸ்கா பண்டிகைக்கு வர முடியாத யூதர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்தினாலே வழியில கப்பல் விபத்துக்கள், பயண தாமதங்கள், இதனால பஸ்கா பண்டிகைக்கு வர முடியாம போயிடுச்சுன்னா எப்படியும் பெந்தகோஸ்தே பண்டிகைக்கும் சேர்ந்துருவாங்க. அதனாலதான் அந்த கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு வந்த முதல் பெந்தகோஸ்தே பண்டிகையை கர்த்தர் தம்முடைய சபையை ஸ்தாபிப்பதற்கான நாளாக தெரிந்து கொண்டார். இப்போ பெந்தகோஸ்தே நாள் என்று எருசலேமில் நடந்தது என்ன? இதை நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 26 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களையும் சேர்த்து வாசிக்கணும். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலனை சேர்த்துக் கொள்ளப்பட்டான். பெந்தகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல சடிதையாய் வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் மீன்கள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 1560ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஜெனீவா பைபிள் என்பது இன்றும் நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிற அத்தியாயம் மற்றும் வசன பிரிவுகளை உள்ளடக்கிய முதல் வேதாகம மொழிபெயர்ப்பாகும். அப்ப 1560ஆம் ஆண்டுக்கு முன்பு பைபிள் எப்படி இருந்தது? ஆதியாமம் ஒரே புஸ்தகமா இருக்கும். அதுல அதிகார பகுப்பு வசன பகுப்பா இருக்காது. அப்போஸ்தலர் நடவடிக்கைனாக்கா அது அப்போஸ்தலருடைய ஒரு புக்கா இருக்கும். அதுல அதிகார பகுப்போ வசன பகுப்போ இருக்காது. இந்த அதிகார பகுப்பு வசன பகுப்பு பிஷியலா என்றைக்கு வெளியிடப்பட்டது என்றால் 1560ஆம் ஆண்டில் ஜெனீவா பைபிள் என்று ஒன்று வெளியிடப்பட்டது. அதுலதான் அதிகாரம் வசனங்கள் பிரிக்கப்பட்டது. மூலமொழி எழுதப்பட்ட வேதாகம புத்தகங்கள் அதிகாரம் மற்றும் வசன பகுப்புகளின்றி தொடர்ச்சியாக எழுதப்பட்டன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு தொடர்ச்சியாக எழுதப்பட்ட இந்த பகுதியை நம்ம கவனித்தால் அந்த அப்போஸ்தலர் 2:1 உள்ள அவர்கள் எல்லாரும் என்பது 1:26 உள்ள 11 பேர் மற்றும் மத்தியா ஆகியவர்களே குறிப்பதாக உள்ளது. நிச்சயமாக அந்த 120 பேர் அல்ல. ஏன்னாக்க தொடர்ச்சியா வாசம் இப்பதான் வாசம். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அவன் 11 அப்போஸ்தலனை சேர்த்துக் கொள்ளப்பட்டான். பெந்தகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்ப அந்த அவர்கள் என்ன குறிக்குது? நிச்சயமாக 11 அப்போஸ்தலரையும் அவரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்ட மத்தியா என்பதை மட்டும்தான் குறியதே தவிர 120 பேர் அல்ல. நிறைய பெந்தகோஸ்தே சபைகள்ல இப்படித்தான் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 120 பேர் இருந்தாங்க. அப்புறம் கத்தோலிக்கர்கள் என்ன சொல்றாங்க? இயேசுவின் தாய் மரியாளுடைய தலைமையில கூடினாங்க அப்படிங்கிறாங்க. இது அத்தனையும் பைபிளுக்கு விரோதமான ஒரு போதனை. ஆக அப்போஸ்தலர் 12 பேர் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள் அன்றைக்கு அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும், அந்த அறை முழுவதையும் பரிசுத்த ஆவியினர் நிரம்பினார். அப்ப அவங்க பரிசுத்த ஆவிக்குள்ளாக முழுக்கப்பட்டார்கள். அது ஒரு வகையான ஞானஸ்நானம். அப்புறம் அவங்க தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க விசுவாசிகளுக்கு. அது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஆக இந்த அவர்கள் எல்லாரும் என்பது 12 அப்போஸ்தலரை மாத்திரமே குறிப்பிடுகிறது. இதை நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த அப்போஸ்தலரை இதை இது 2ஆம் அதிகாரத்துல பின்னாடி வர்ற வசனங்கள், நிறைய வசனங்கள் இதுக்கு ஆதாரமாக இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அவர்கள் எல்லாரும் என்பது 12 அப்போஸ்தலரை மாத்திரமே குறிக்கிறது. இந்த 12 யாரு? அப்போஸ்தலராக 12 யூதாசுக்கு பதிலாக தேர்ந்து கொள்ளப்பட்ட மத்தியா 11 சேர்த்துக் கொள்ளப்படுகிறான்.
அந்த 12 பேரும் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள் என்று வசனம் கூறுகிறது. இவர்களுடன் வேறு சீஷர்களோ அல்லது இயேசுவின் தாயான மரியாளோ அல்லது வேற எந்த பெண்களுமோ அந்த அறையில இருக்கவில்லை. இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரி, அப்போஸ்தலர்கள் எந்த இடத்தில் கூடி வந்தார்கள்? எந்த இடத்தில் என்று வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இதை பற்றி வசனத்தில் தரப்படும் குறிப்புகளை கொண்டு நாம் 2 விதமாக யோகம் செய்யலாம். ஒன்று இயேசு பரத்துக்கேறியதை கண்ட பின்பு நடந்தவற்றை பற்றி லூக்கா தமது நற்செய்தியின் முடிவில் இவ்வாறு எழுதினார். லூக்கா 24, 52, 53 வசனங்கள். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். எனவே அவர்கள் தேவாலயத்தில் உள்ள மண்டபங்களில் ஏதேனும் மேல் வீடு இருந்திருந்தால் அதில் ஏறி சென்று ஜெபித்திருக்கலாம். நமக்கு தெரியவில்லை, உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு யூகம் என்ன இருக்கிறது என்றால், செனாக்கிள் என்று அழைக்கப்படும் மேல் வீடு. இது கர்த்தரும் அவருடைய சீஷர்களும், அதான் அவருடைய அப்போஸ்தலர்களும், கர்த்தரும் அவருடைய அப்போஸ்தலர்களும் கடைசி ராவிருந்தை ஆசரித்த வீடு, பஸ்கா விருந்தை ஆசரித்த வீடு. அந்த செனாக்கிள் என்று அழைக்கப்படும் மேலறை ஜியோன் மலையில் உள்ள பழைய எருசலேம் நகரத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே பாரம்பரிய இறுதி உணவின் தளமாக அறியப்படுகிறது. எந்த இடத்தில் கூடி வந்தார்களோ அது சரியாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் அது ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்திருந்த இடம். அப்ப ஜனங்கள் எல்லாரும் எங்கே கூடி வந்திருப்பார்கள்? எருசலேம் தேவாலயத்துக்கு தான் கூடி வந்திருப்பார்கள். ஆக அவர்கள் எந்த இடத்தில் கூடி வந்திருந்தாலும் அந்த அறையானது, அந்த மேல் வீடானது தேவாலயத்திற்கு மிக நெருக்கமாக இருந்தது என்பது மாத்திரம் உறுதி. ஏனென்றால் பண்டிகைக்கு வந்திருந்த யூதர்கள் பெரும்பான்மையானவர்கள் பேதுரு அங்கிருந்து நிகழ்த்திய பிரசங்கத்தை கேட்டார்கள். இப்ப அப்போஸ்தலர்கள் பெற்ற ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து பரலோகம் ஏறி சென்ற 10வது நாளில் பெந்தகோஸ்தே பண்டிகை நாள் வந்தது. அன்று பிதாவின் சிங்காசனத்தின் வலதுபுறத்தில் இருந்து அவர் பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலர்கள் மீது தனிப்பட்ட வகையில் பொழிந்தருளினார். இது அவர்களை அப்போஸ்தலர்கள் ஆக்குவதற்காக அல்ல, ஏனென்றால் அவர்கள் முன்னமே அப்போஸ்தலராக ஆக்கியிருந்தார். லூக்கா நற்செய்தியில நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 6:13 ஊழியத்தின் தொடக்கத்துல, பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஏற்கனவே அப்போஸ்தலர் ஆயிட்டாங்க. அப்போ அடுத்ததாக அப்போஸ்தலருக்கு தகுதி அம்சங்கள் என்னன்னு சொல்றாரு பேதுரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல இன்னொரு அப்போஸ்தலர் தேர்ந்தெடுக்கணும் யூதாசுக்கு பதிலாக என்று சொன்ன போது அங்க அப்போஸ்தலர் அவருக்கு தகுதியை சொல்றாரு. அவரு 1:21-22 அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:21-22. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். இந்த வாக்கிய அமைப்பை நன்கு கவனிக்க வேண்டும். யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து அப்படிங்கிற போது அப்போஸ்தலர்களையும் சீஷர்களையும் சேர்த்து குறிப்பிடுகிறார். நம்மிடத்திலிருந்து உயிர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடைய கூட இருந்த, எங்களுடைய கூடனா யாரு? அப்ப அந்த 120 பேர்ல நம்மிடத்தில் வேற, எங்களுடையங்கிறது வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன். அப்ப அங்க இயேசுவோடு இந்த 3.5 ஆண்டு காலம் இருந்த அப்போஸ்தலர்களை தவிர, சீஷர்களை தவிர வேறு சிலரும் இருந்திருக்கிறார்கள் அந்த 120 பேர் கூட்டத்துல. அந்த கூட்டத்திலேயே இந்த தகுதி எத்தனை பேருக்கு தான் இருந்தது? மத்தியா, பர்னபா 2 பேருக்கு தான் இருந்தது. வேற யாருக்கு அந்த தகுதி இருந்திருந்தா அவங்களையும் நிறுத்தியிருப்பாங்க. அப்ப 2 பேர் தான் அங்க 3.5 ஆண்டு காலம் அவர்களோடு கூட இருந்த மற்றவர்களாய் இருந்தார்கள். மற்றவங்க எல்லாம் அப்பப்போ வந்துட்டு போற சீஷர்கள். அப்ப அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு இருந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். இந்த தகுதியின் அடிப்படையில் காணும் போது இன்றைக்கு யார் ஒருவரும் தன்னை அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட தகுதியானவர்கள் அல்ல. ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் 12 காட்டி கொடுத்த யூதாசுக்கு பதிலாக மத்தியா தேர்ந்து கொள்ளப்பட்ட போது அந்த கூட்டத்திலே ஏறக்குறைய 120 பேர் அடங்கி இருந்த அந்த கூட்டத்திலே
இரண்டு பேர் தான் அந்த பேதுரு சொன்ன தகுதி உடையவர்களா இருந்தார்கள். காலங்களில் எல்லாம் அவர்களோட கூட இருந்தவர்களா இருந்தார்கள். அதனால அந்த 2 பேர்த்த எடுத்து வச்சு அந்த 2 பேர்த்துக்காக ஜெபம் பண்ணி சீட்டு போட்ட போது சீட்டு மத்தியா பேருக்கு விழுந்தது. அப்ப அவர் என்ன செய்தாரு? யூதாசுக்கு பதிலாக அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டு 11 சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இவர்கள் 12 கிறிஸ்து கூறிய எல்லாவற்றையும் நினைப்பூட்ட வேண்டியிருந்தது. இவர்களுக்கு பலம் கொடுக்க வேண்டியிருந்தது மற்றும் சகல சத்தியத்திற்குள்ளும் இவர்களை நடத்த வேண்டியிருந்தது. அதனால்தான் பெந்தகோஸ்து நாள் என்று இவர்கள் பரிசுத்தாவியில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்தாவியினர் எதற்காக? 3 காரியங்களுக்காக. இவர்களுக்கு கிறிஸ்து கூறிய எல்லாவற்றையும் மறுபடியும் நினைப்பூட்ட வேண்டியதா இருந்தது. அடுத்து இவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டியதா இருந்தது மற்றும் இவர்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த வேண்டியதா இருந்தது. இதனால் தான் அவர்கள் மீது பரிசுத்தாவியினர் இறங்கினார். இன்றைக்கு யாரேனும் ஒருவர் தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லுவார்கள் என்றால் அவர் தேவதூஷணம் சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்லியிருந்தார்? அன்றையும் அவர் அவருடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தார். பரலோகத்துக்கு செல்வதற்கு சற்று முன்னதாக தன்னுடைய அப்போஸ்தலருக்கு பேசும்போது சொல்றார், கொஞ்ச நாளைக்குள்ள நீங்க பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அந்த பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் எதற்காக? அந்த பலத்தினாலே அவர்கள் பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் பரிசுத்தாவின் வரங்களோடு செய்யவும் தேவனுடைய வசனத்தை அவர்கள் அதன் மூலமாக உறுதிப்படுத்தவும் தான் பரிசுத்தாவியினர் அவர்களுக்கு அருளப்பட்டார். அப்ப இது இயேசு கிறிஸ்துவால் வாக்களிக்கப்பட்டு 12 அப்போஸ்தலர்களுக்கு தரப்பட்ட பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் ஆகும். பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் 12 பேருக்கு மாத்திரமே தரப்பட்டதே தவிர 120 பேருக்கு அல்ல. நிச்சயமாக மரியாளுக்கெல்லாம் கிடையாது. இதை அவங்க என்ன செய்யறாங்க? கூடுதலாக சேர்த்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு பிரபலமான போதகர்கள் என்று சொல்லக்கூடிய பெந்தகோஸ்தே போதகர்கள் கூட சில 120 பேர் மேலும் அவன் பரிசுத்தாவின் இறங்கினார் என்றுதான் தவறான நோக்கம் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி ஆக வேண்டும். அப்போஸ்தலர் மாத்திரமே பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள். இவர்கள் உணர்வு வந்த பலனை தெரித்துக் கொண்ட போது மதியீனமான வார்த்தைகளை பேசவில்லை, அல்லது ஒரு சில எபிரேய வார்த்தைகளை வீணாக மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. தற்காலத்தில் பெந்தகோஸ்தே நாளின் பலனை பெற்றவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் தான் இவ்விதமான மதியீனமான காரியங்களை செய்து கொள்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் உண்மையாகவே மனுஷர் பேசின பாசையில் பேசினார்கள். அதை கேட்டவர்களும் உறுதிப்படுத்தினார்கள். எப்படி உறுதிப்படுத்தினார்கள் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இதை கவனிக்கணும் வசனத்தை. பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இங்க அந்த மத்தியா என்பவரும் கலிலேயரா இருந்தார். அப்போஸ்தலர் சேர்த்துக் கொள்ளப்பட்ட மத்தியா என்பவரும் கலிலேயர் இருந்தார். அப்போஸ்தலர் யூதாஸ் மாத்திரம்தான் சமாரியா யூதேயா பார்டர்ல இருந்து வந்தவரா இருந்தார். யூதாஸ் காரியத் மாத்திரம். அந்த யூதாஸ் காரியத் இப்ப இல்ல. யூதாஸ் காரியத் 14 தெரிந்து கொள்ளப்பட்ட மத்தியா கலிலேயாவிலிருந்து வந்தவர். அப்ப பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளை இவர் பேச கேட்குமே, இது எப்படி? ஜென்ம பாஷைனா என்னங்க அர்த்தம்? இது வட்டார பாஷை, வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரே பாஷைய வெவ்வேறு வட்டாரங்களை பேசுவது வித்தியாசமா இருக்கும். மொழியியல் அறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், ஒரே பாஷையானது 50 மைல் தாண்டும் போது பேசப்படுகிற விதம் மாறுபடுகிறது என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி தமிழ் வேற மாதிரி இருக்கும், மதுரை தமிழ் வேற மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர் தமிழ் வேற மாதிரி இருக்கும், இங்கிட்டு நாகப்பட்டினத்து தஞ்சாவூர் தமிழ் வேற மாதிரி இருக்கும், சென்னை தமிழ் மிக மிக வினோதமான தமிழா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டாரத்திலையும் தமிழ் தான் பேசுறோம், ஆனா பேசக்கூடிய விதம் மாறுபடுகிறதா இல்லையா? அதைத்தான் ஜென்ம பாஷைன்னு சொல்றோம். அப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 550 கிலோமீட்டர் வச்சுக்குவோம், 500 கிலோமீட்டர் வச்சுக்குவோம், சென்னையில இருந்து மதுரை வரைக்கும். அப்புறம் அங்கிட்ட ஒரு 800 கிலோமீட்டர் மொத்தத்துக்கு தமிழ்நாடு முழுவதும். அப்ப 800 கிலோமீட்டர்னா பேசக்கூடிய பாஷையின் விதம் எத்தனை மாறுபடும்? 850 வகுத்தா 16 விதமான பாஷைகள் பேசப்படுகிறது. 16 ஜென்ம பாஷைகள் இந்த சைட்ல. அது மாதிரி நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் வரை எடுத்துக்கொண்டா இப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்க நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏறக்குறைய கிட்டத்தட்ட 240 வகையான ஜென்ம பாஷைகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
அந்தந்த பகுதிகளில் பேச வட்டார வழக்கு சொற்கள், வட்டார வழக்கு மொழிகள், வட்டார வழக்கு பேச்சு வழக்குகள், இது எல்லாமே மாறுபடுகிறது. இங்க சொல்றாங்க பாருங்க, பாத்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்தினை தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி குடியிருக்கிற லீவியாவின் திசைகளில் குடியிருக்கிறவரும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமானியரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் எல்லோரும் 17 வகையான நாடுகளை பற்றி இங்க குறிப்பிடுகிறார். இன்னும் நாடுகள் இருக்கிறது. இங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. இந்த 17 வகை நாடுகளே எடுத்துக்குவோம். இந்த ஒவ்வொரு நாட்டிற்கும் குறைந்தபட்சம், அதாவது ஒவ்வொரு நாட்டு மொழிக்கும் பாத்தர், மேதர், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான மொழி. அந்த ஒவ்வொரு மொழிக்கும் குறைந்தபட்சம், நான் குறைந்தபட்சமாக சொல்லுகிறேன், 10 ஜென்ம பாஷைகள் இருந்து வச்சுக்கோம். அப்ப 17 நாடுகளை குறிப்பிடுறாங்க. இந்த 17 நாடுகள் இருந்த யூதர்கள் அந்தந்த நாட்டு மொழியை கற்றுக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அதோடு கூட அந்தந்த நாட்டிலே அவர்கள் வசித்த பகுதிகளில் உள்ள ஜென்ம பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். குறைந்தபட்சம் 170 ஜென்ம பாஷை இருக்குன்னு வச்சுக்கோம். இங்க 8ஆம் வசனம் என்ன சொல்றாங்க? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது இப்படி. அப்ப அப்போஸ்தலர் எந்த பாஷை பேசியிருப்பாங்க? ஒரே சமயத்துல நான் சொல்றது குறைவானது, அது 1700 கூட இருக்கலாம், 170 விதமான பாஷைகளை பேசக்கூடிய மக்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் அவங்க ஜென்ம பாஷைகளை பேசுற மாதிரி புரிஞ்சிருக்குது. அப்போஸ்தலர்கள் பேசுறது அவங்களுக்கு ஜென்ம பாஷையில பேசுற மாதிரி ஒரே சமயத்துல, இதை கவனிக்கணும், ஒரே சமயத்துல 170 பேருக்கும் அவங்கவுங்க ஜென்ம பாஷையில பேசுற மாதிரி புரிஞ்சிருக்குது. அப்ப அப்போஸ்தலர் எந்த பாஷையில பேசியிருப்பாங்க? அப்போஸ்தலர் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில பேசியிருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்பட்டு அவங்க கேட்கிறவங்க தங்கள் ஜென்ம பாஷைகளோடு பேசுவது போல கேட்க பண்ணினார். மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் அந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய டிரான்ஸ்லேட்டரா செயல்பட்டு இருக்கார். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய ஜென்ம பாஷையில பேச முடியாத ஒரு புரிந்து கொள்ள தந்திருக்காரு. அப்போஸ்தலர் அவங்க, ஏன்னா அவங்க யாரு? பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயர்னா என்ன அர்த்தம்? கல்லாதவன் அர்த்தம். இன்னைக்கு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் கல்வித்தரம் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல. அப்ப தர்மபுரிக்காரன் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு காட்டான் அல்லது ஒரு கல்வி இல்லாதவன் என்று சொல்லி ஒரு கருத்து நிலவும். அது உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி பேசுகிறவர்கள் எல்லாம் கலிலேயர்னா, கலிலேயன் கல்லாத கலிலேயன். இவன் எப்படியா நம்ம பாஷையில பேச முடியுது? அதுவும் ஒரே சமயத்துல எல்லாருக்கும் கேக்குது. ஒருத்தன் தமிழ் பேசுறான், ஒருத்தன் தெலுங்கு பேசுறான், ஹிந்தி பேசுறான், உருது பேசுறான். அவங்களுக்கு அவங்கவுங்க பாஷையில கேக்குது. அதுவும் அவங்க எந்த வட்டாரத்துல வந்திருக்காங்களோ அந்த வட்டார வழக்கையே கேக்குது. அப்ப பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் எந்த பாஷை பேசியிருந்தார்கள்? அவர்கள் தங்களுக்கு தெரிந்த பாஷையை தான் பேசினார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு மிகப்பெரிய மொழிபெயர்ப்பாளராக இருந்து ஒவ்வொருவரும் தங்கள் ஜென்ம பாஷையில கேட்பது போன்ற ஒரு வசதியை செய்து வைத்திருந்தார். இதுதான் அந்நிய பாஷையை தவிர இன்னைக்கு இவங்க சொல்றாங்க சங்கர பலபலங்கிறாங்களே, அது அந்நிய பாஷை அல்ல. நிச்சயமாகவே அது அந்நிய பாஷை அல்ல. இவங்க தனக்கு தோன்றியதை உளறி கொண்டிருக்கிறார்கள். இது சின்ம பாஷை, இது அந்நிய பாஷையாவே இருக்க முடியாது. இன்றைக்கு அந்நிய பாஷை பேச முடியுமா? முடியும். எப்படி? ஒரு பாஷையை இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டு இன்னும் பல நூல்களை வாசித்து பார்த்து முறைப்படியாக கற்று அறிவு பெற்ற போது நம்மால் பேச முடியும். கன்னியாகுமரியில ஊசி பாசி விற்கிறவன் ஒரு 13 வயசு பையன், அவன் நடைமுறை இலக்கணத்தோடு 21 பாஷைகளை பேசுகிறான். எப்படி பேசுனா? வர்றவங்கள்ட்ட கத்துக்கிட்டது தான் அது. சும்மா கத்துக்காம பரிசாமினால பேசல, கத்துக்கிட்டு தான் பேசுறான். இன்னைக்கு ஒரு பாஷையை பேச வேண்டுமானால் நம்ம அந்த பாஷைக்கு கற்றுக்கொள்வதற்கு நேரம் ஒதுக்கணும். கற்றுக்கொண்டுதான் பேச முடியுமே தவிர இவங்க சொல்ற மாதிரி பலபலா அப்படிங்கிறான், அப்படிலாம் பேச முடியாது. அந்நிய பாஷையை அப்படி பேச முடியாது. வேத வாக்கியங்களின்படி இதே போன்ற வகையில் பரிசாமி ஞானஸ்தானம் மற்றும் ஒரே ஒரு முறைதான் கொடுக்கப்பட்டது. அதுவும் கூட 10 வருடங்களுக்கு பின்பு செசரியாவில் முதலாக புரஜாதி இருந்து கொர்நேலியை வீட்டார் மனமாறிய போது நடந்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44-48. இது அவர்களை அப்போஸ்தலர் ஆக்குவதற்காகவோ அல்லது சகல சத்தியத்துக்கும் வழிநடத்துவதற்காக நடக்கவில்லை. ஏனென்றால் அந்த அப்போஸ்தலர் ஆக்குவதற்கும் சகல சத்தியத்துக்கும் வழிநடத்துவதற்கும் அப்போஸ்தலருக்கு மாத்திரம்தான் அது வாக்களிக்கப்பட்டிருந்தது.
ஆனால் இந்த புறஜாதிகள் மேலும் பரிசுத்தாவின் வரம் பொழியப்பட்டது எதற்காக? இது நேரடியாக கிறிஸ்துவின் கரத்தினால் அற்புதமாய் கொடுக்கப்பட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே காரணம் தான் இருக்குது. அது வரைக்கும் பேதுரு உட்பட எல்லா அப்போஸ்தலர்களும், ஆதியிலே கிறிஸ்தவர்களான எல்லா யூதர்களும் கூட என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? ரட்சிப்பு வந்து யூதர்களுக்கும் யூதமார்க்க அமைந்தவர்களுக்கு மாத்திரம்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். யூதர்களும் யூதமார்க்க அமைந்தவர்களும் தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நினைப்பை மாற்ற வேண்டும். ரட்சிப்பு வந்து புறஜாதியாருக்கும் உரியது என்று சொல்லி பேதுருக்கு உணர்த்துவதற்காக அந்த சம்பவம் நடைபெற்றது. இதற்கு பின்பு செசனியாவில் ஊழியம் பற்றி செசனியாவில் செய்த ஊழியம் பற்றி விவரிக்கும்படி எருசலேமில் உள்ள விசுவாசிகளால் பேதுரு அழைக்கப்பட்ட போது அப்போஸ்தலர் 11:1-18 மேற்கண்ட சம்பவத்தை விளக்கி கூறினார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கொர்நேலியு வீட்டில் அவர் புறஜாதியாருக்கு தனி ஞானஸ்நானம் கட்டளையிட்ட காரணம் பற்றியும் விளக்கினார். இது மட்டுமல்ல, கிறிஸ்துவிடமிருந்து பரிசாவை நேரடியாக பெறும் அற்புத வரமானது ஒரு பொதுவான நிகழ்ச்சி தான் என்று பேதுரு எந்த வகையிலும் குறிப்பிடவில்லை. அது விசேஷித்த நிகழ்ச்சி. அது வரலாற்றிலே 2 முறைதான் நடைபெற்றிருக்கிறது. ஏன்னாக்கா என்ன கூறினார் அவர்? 10 வருடத்துக்கு முன்பாக பெந்தகோஸ்தேயில் நடந்த சம்பவத்தை தான் மாதிரியாக வைத்து பேசுகிறார். நான் முதல்ல இந்த ஸ்டடியின் தொடக்கத்துல நான் சொன்னேன் இல்லையா, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஏங்க, ஆதியில இறங்கினது போல நம்மேல இறங்கினார்னு சொல்லணும் அவரு. அதுக்கு இடையில அந்த 10 வருடங்களுக்கு இடையில வேற யாராவது வீட்டுல வேற ஏதாவது ஒரு கூட்டத்துல பரிசுத்தம் இறங்கி வந்திருந்தா அதை சொல்லி இருக்கலாமே. அப்ப ஆதியில இறங்கின ஒரு முறை, அதன் பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு கொர்நேலியு வீட்டில் பரிசுத்தாவிலே இறங்கினது ஒரு முறை. 2 முறை தான் வரலாற்றிலே நடந்திருக்கிறது. ஆனால் இந்த பெந்தகோஸ்தே கூட்டத்தார் என்ன சொல்றாங்க? அவங்க போற இடத்துல கூட ஆவியானவரை இறங்கி வாரும், ஆவியானவரை இறங்கி வாரும் ஜெபம் பண்ண. எப்படி இறங்கி வருவாங்க? அதெல்லாம் வந்து ஒரு மதியீனமான ஒரு காரியம். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. நேற்றிரவு, கடந்த வாரம் அல்லது கடந்த மாதம், சென்ற வருடம் என்ற சொற்களை பயன்படுத்தவில்லை. ஆதியில என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அப்ப சபையின் தொடக்க நாளிலே பரிசுத்த அப்போஸ்தலர் அருளப்பட்டார். அதே போன்று புறஜாதியாருக்கும் பரிசுத்த வரம் இருக்கிறது, புறஜாதியாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக மாத்திரம் அங்கே கொர்நேலியு வீட்டிலே பரிசுத்தர் ஆதியிலே இறங்கினவரை இருந்தார். பெந்தகோஸ்தே நாள் அன்று 2 வகையான ஞானஸ்நானங்கள் தரப்பட்டன. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பெந்தகோஸ்தே நாள் 2 வகையான ஞானஸ்நானங்கள் தரப்பட்டன. ஒண்ணு வந்து 12 அப்போஸ்தலர் மேல் பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்நானம். இது எப்படி? பெந்தகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரிலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். பிரியமானவர்களே, ஆதியிலே, அதாவது சபை ஆரம்ப நாளிலே இந்த அப்போஸ்தலர் 12 பேர் மாத்திரம் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். அந்த அப்போஸ்தலர் மேல பரிசுத்தாவியானவர் பொழியப்பட்டார். அவர்கள் வந்து பரிசுத்தாவிக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டார்கள். அது விசேஷித்த ஞானஸ்நானம். யாருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது? அப்போஸ்தலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. அப்ப அடுத்ததாக இரண்டாவதாக அன்றைய நாளில் என்ன ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது? பிரதான கட்டளை இயேசு சொன்னார் இல்லையா, பிரதான கட்டளை சொன்னபடியாக தண்ணீர் ஞானஸ்நானம் 3000 பேருக்கு தரப்பட்டது. பிதாகுமார் பரிசுத்தாவியானவராலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, ஞானஸ்நானம் என்ற வார்த்தையே வந்து ஒரு பொருளை திரவத்திற்குள்ளாக மூழ்காட்டுதல் என்ற அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. பிளஞ்ச் என்ற அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. பாப்டிசம் என்று ஒலிபெயர்த்திருக்கிறார்கள் ஆங்கிலத்துல. பாப்டிசோ என்பதுதான் சரியான வார்த்தை. இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தையை மொழிபெயர்க்கவில்லை, ஒலிபெயர்த்திருக்கிறார்கள் ஆங்கிலத்துல. தமிழ்ல வந்து நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம். ஞானஸ்நானம், திருமுழுக்கு. அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. திருமுழுக்குனாவே முழுக்காட்டப்படுதல். அப்போஸ்தலர் எப்படி முழுக்காட்டப்படுறார்கள்? அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் பரிசுத்தாவினால் நிரப்பினார். அந்த பரிசுத்தாவினருக்குள்ளாக அவர்கள் முழுக்காட்டப்பட்டார்கள். அது ஒரு முழுக்காட்டுதல். அதன் பிறகு அவர்கள் வந்து மக்களுக்கு போதித்து ஏறக்குறைய 3000 பேர் அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். அந்த ஞானஸ்நானம் வந்து தண்ணீர் ஞானஸ்நானம். ஆக இப்படி 2 ஞானஸ்நானங்கள் பெந்தகோஸ்தே, அதாவது ஆரம்ப நாள் என்று தரப்பட்டன. அதே மாதிரி அந்த 2 ஞானஸ்நானம் மீண்டும் ஒரே ஒரு முறை தான் தரப்பட்டிருக்க வரலாற்றிலே. அது எங்கே? கொர்நேலியு வீட்டார்ல. கொர்நேலியு வீட்டார் வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட போது
இவர்களுக்கு தண்ணீரை யாராவது விளக்கலாமா என்று பேதுரு கேட்டார். உடனே அவர்களுக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுத்தார். இருந்தாலும் செசனியாவில் இவ்விதமாய் பிரஸ்தாவி பொழியப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு பின்பு கிபி 60 பவுல் என்ன சொல்றாரு? ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்று உறுதியா அறிக்கை செய்கிறார். எபேசியர் 4:5. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அந்நாட்களில் முடிந்து விட்டது. இந்நாட்களில் இது கிடையாது. பிரதான கட்டளையின்படியான ஒரே ஞானஸ்நானம் ஆகிய தண்ணீர் ஞானஸ்நானம் மாத்திரம்தான் இன்றைக்கு அமலில் உள்ளது. பிரியமானவர்களே, இத்துடன் நாம் இந்த வார செய்தி முடித்துக் கொள்வோம். அடுத்ததாக நாம் முக்கியமான 2 வரங்களுக்கு வருவோம். அது அடுத்த வாரத்துல அப்போஸ்தலன் கைகளினால் பரிசுத்தாவியை பெறுதல் மற்றும் விசுவாசத்தினால் பரிசுத்தாவியை பெறுதல் என்ற 2 தலைப்புகளில் வரும். அத்துடன் இந்த பரிசுத்தாவியரை பற்றி பாடம் முடியும். மீண்டுமாக நாம் உன்னத பாட்டுக்கு திரும்புவோம். நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே. நன்றி சகோதரர்களே. இவ்வளவு நேரமாய் வேதாகமத்திலிருந்து நமக்கு செய்தி அளித்த சகோதரருக்கு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெப விண்ணப்பங்கள் வேற ஏதாவது இருந்தால் தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் விண்ணப்பங்கள் எது இல்லாத பட்சத்தில் இறுதியாக நம்ம ஜெபத்தில் வழிநடத்தும்படியாக அன்பு சகோதரர் சாலமோன் ஞானி அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி. பிதாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும், எங்களை புதிய சிந்தைகளை வளரவும், உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தவறான போதனைகளை எதிர்க்கவும், நாங்கள் முதலாவது சரியாய் புரிந்து கொள்ளவும், இன்றைய நாளில் ஆவியானவரை பற்றிய தவறான உபதேசங்களுக்கு நாங்கள் அவர்களுடைய வாயை அடக்கவும் கற்றுக் கொடுக்கவும் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக நன்றி. பிதாவே, இந்த நாளில் இருக்கிற பாஷைகளுக்கும் வேதாகம காரியங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய வார்த்தைகளை போதித்த சகோதரனுக்காகவும் அவர் செய்த பணிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, நாங்கள் ஆவியானவருடைய அந்த மூழ்கடிக்கப்படுதல், நிரப்புதல், பிதாவே, இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் கருத்தோடு கவனிக்கத்தக்கதாக நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வித்தியாசங்களை உணர இன்றைய நாளில் மக்கள் அறியாத கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர்களுக்காகவும் செபிக்கிறோம். பார்வையடையும்படி நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, அநேகரும் இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு ஜென்ம பாஷையில் பேசின காரியங்களும் தேவனுடைய மகத்துவங்களும் கலிலேயரையும் குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். பிதாவே, விதமான புரிந்து கொள்ளப்பட்ட பாஷை இலக்கண ரீதியாக பேசப்பட்டது என்பதையும் அறிந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் பேசுகிற பாஷைகளுக்கும் இருக்கிற வித்தியாசங்களையும் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். தேவன் விளங்காத ஒரு காரியங்களை பேசவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய மகத்துவங்களை பேசின இந்த காரியங்களை இன்றைய மக்கள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பிரித்து பார்க்க உதவி செய்யும். போதித்த சகோதரனையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். இன்றைய நாளில் கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிக்கும்படியாக கேட்ட ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கன்னியாகுமரி பகுதியிலே ஆபத்தான சூழ்நிலை இருக்கிற அந்த சகோதரி செல்விக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் பெறவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுலோசனா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் நல்ல சுகம் பெறட்டும். ஊழியர் சாலமோன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அறுவை சிகிச்சை பெற்று அவர்கள் நலம் பெற்று தங்களுடைய பணிகளை செய்ய அவருக்கான பலனை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அஞ்சல் ஒளி வேத பாடத்தை நடத்துகிற சகோதரர் அவர்களுக்காகவும் அவருடைய ஊழிய பணிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அமுதா பாட்டிக்காக ஜெபிக்கிறோம். பூர்ண சுகத்தை தாரும். மஞ்சள் காமலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற மகளுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தங்கமணி அவர்களுக்காகவும் ஜீவா மனநிலை பிரச்சனைக்காகவும் பாலகிருஷ்ணன் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டிய சுகபலனை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். மற்றும் காலை சோனியா அவர்களுக்காகவும் கணவனை இழந்த மனைவிமார்களுக்காகவும் அவர் விட்டு சென்ற ஊழிய பகுதிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவு கூர்ந்து அவர்களுக்கு வேண்டிய சுகமும் பலனும் ஆதரவும் அன்பும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். சுபாஷ் அவர்களுக்காகவும் அவருடைய மகனுக்காகவும் அவர் நடத்தி வருகிற கருணை இல்லத்திற்காகவும் அதில் பராமரிக்கப்படுகிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை ஆளுகை செய்கிற அரசாங்க அதிகாரிகள், திக்கற்றோர், பலவீனமானோர், தேவையுள்ளோர் அனைவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவு கூர்ந்து இந்த குழுவில் இருக்கிற அனைவருக்கும் தேவ ஞானத்தை தந்து ஒவ்வொரு நாளும் கருத்தோடு நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி காத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி பிரதர். ஸ்தோத்திரம் brother. எல்லாருக்கும். ஸ்தோத்திரம் ஐயா.